கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசாயா 35:3 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை முன்னேற வேண்டும், குடும்பம் முன்னேற வேண்டும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், குடும்பம் உயர்ந்த ஸ்தானத்தில் வர வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்தில் வர வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களுக்காய் அனுதினமும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். கைகள் அனுதினமும் உங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கலாம். செய்து 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 உங்கள் கரங்கள் ஓய்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் ஓடி ஓடி வாழ்க்கையின் பிரயாணத்தில் அனுதினமும் பிரயாசப்பட்டு நீங்கள் ஓடி 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 உங்கள் முழங்கால்கள் பலவீனம் பட்டு போயிருக்கலாம். நான் என்ன ஓடினாலும் என்ன உழைத்தாலும் ஆசீர்வாதமே இல்லையே. அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அனுதினமும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், அனுதினமும் என் பலத்துக்கு மிஞ்சி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னால் முடியாத நிலைமையில் கூட நான் உழைத்து கொண்டிருக்கிறேனே. எப்போது எனக்கு ஆசீர்வாதம் வரும்? எப்போது எனக்கு உயர்வு வரும்? எப்போது கர்த்தரை உயர்த்துவார் என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தளர்ந்து போன உங்கள் கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். பலவீனமற்ற உங்கள் முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் செய்கிற வேலையை செய்து கொண்டிருங்கள், உழைக்கிறதை உழைத்து கொண்டிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு நாளை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் உழைப்பிற்கு, நீங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு, நிச்சயமாய் அறுவடை உண்டு. இழந்த பலத்தை எல்லாம் கர்த்தர் திரும்ப உங்கள் தரவல்லவராக இருக்கிறார். தளர்ந்து போன உங்கள் கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். இழந்து போன உங்கள் பலனை கர்த்தர் திரும்ப தருவார். பலத்தினாலே இடை கட்டுவார். உங்கள் முழங்கால்கள் பலப்படும். ஆமென். கலங்காதிருங்கள், திகைத்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கரங்கள் தளர்ந்து போயிருக்கிறது. எங்கள் கரங்களிலே திடன் இல்லை அப்பா. எங்கள் முழங்கால்கள் பலவீனப்பட்டு போயிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் கரங்களை திடப்படுத்த உம்மால் மாத்திரமே கூடும். எங்கள் முழங்கால்களை பலப்படுத்த உம்மால் மாத்திரமே கூடும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நீர் ஒருவரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் நீர். ஆண்டவரே, நீர் எங்களை திடப்படுத்த, எங்களை பலப்படுத்த உம்மால் மாத்திரமே கூடும். எங்கள் ஆசீர்வாதத்தை தர உம்மால் மாத்திரமே கூடும். நாங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு பலன் தர உம்மால் மாத்திரமே கூடும். மனிதர்களுடைய பார்வையில் எங்கள் பிரயாசங்கள் வீணாய் போகலாம், ஆனால் எங்கள் பிரயாசங்களுக்கு உண்டான எல்லா பலனையும் நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையாய் அனுப்ப வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியா நீ செய்வீராக. இந்த நாளும் கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே எங்கள் கரங்கள் திடப்படட்டும், முழங்கால்கள் பலப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலை நிற்க செய்வார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.